மகாநதி சீரியல்ல நாளைக்கான ப்ரோமோல விஜய் வந்து வெண்ணிலாவோட மாமாவை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க வீட்டுக்கும் போறாங்க. போனதும் நீங்க யாரு, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வெண்ணிலா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வெண்ணிலாவா? ஆமா, என் தங்கச்சி பொண்ணுதான். என் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க பொண்ணும் எங்க போனான்னு தெரியல. என்னப்பா அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பொண்ணு இப்ப எங்க வீட்டுலதான் இருக்கிறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆசிரமத்துல சுயநினைவு இல்லாம இருந்தா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இப்ப எங்க வீட்டுலதான் இருக்கிறா. அவளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனேயும் வெண்ணிலாவோட அத்தை இருந்துட்டு, என்ன இவரு என்ன திடீர்னு இங்க ஒப்படைக்க வரணும்னு சொல்றாரு. அவளை பாத்துக்கிட்டதுக்கு இங்க எங்க காசு இருக்குது, நாமளே இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இதுல இன்னொருத்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்படின்னா இங்க ஒன்னும் பாத்துக்கிட முடியாதுப்பா, அப்படி பாக்குற மாதிரி வசதி எல்லாம் எங்களுக்கு இல்ல அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் விஜய், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, வெண்ணிலாவை பாத்துக்கிட்டதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தாரேன், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கும் நான் எல்லா பணமும் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையாவும் பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிடலாம். இத பத்தி எதுவுமே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அதுக்கு தேவையான பணம் எல்லாமே நானே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சரி, இது நல்லதா இருக்கே, இவங்கள வச்சு நம்ம பணத்தை கறந்துடலாம் போலுக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமாவும் அத்தையும் பேராசை பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. எதுக்கு கவரி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு, நீ விஜய் கிட்ட மட்டும் நீ இந்த கன்சீவா இருக்கிறத சொன்ன, விஜய் வந்து உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. யமுனா நிவினை பார்த்துட்டு, இவர் எதுக்கு காவேரிக்காவே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. உடனே நிவின், அண்ணன் ஒரு நிமிஷம் அந்த வெளியில ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றாங்க. அங்க காவேரி கிட்ட பேசுறாங்க நிவின். காவேரி, எதுக்கு காவேரி இப்படி எல்லாம் கஷ்டப்படுற, அதாவது இந்த மாதிரி டைம்ல வெயிட் தூக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, எதுக்கு தண்ணி கொடுத்துலாம் தூக்குற, இப்ப நீ வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் சொன்னேன்னா அவங்களும் கங்காக்கோ மாதிரி உன்னை நல்லபடியா தான் பாத்துக்குவாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படி சொல்றாங்க. இல்ல இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன், விஜய் கிட்ட சொன்ன பிறகுதான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, விஜய் கிட்டனாச்சும் சொல்லு, அவர் உன்னை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு, உன்னை ஒரு வேலையும் பார்க்க விடாம நல்லா பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. இல்ல, இந்த விஷயத்த இப்ப பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்றாங்க. உடனேயும் காவேரி தண்ணி குடத்தை தூக்க போறாங்க. இந்த மாதிரி டைம்ல தண்ணி குடத்தை தூக்க கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன், கூட நான் தூக்கிட்டு வரேன். கன்சீவா இருக்க டைம்ல வந்து வெயிட் தூக்க கூடாது, மெத்துப்படையெல்லாம் ஏறி இறங்கக்கூடாது, இதெல்லாம் உனக்கு தெரியாதா, டாக்டர் சொல்லலையா அப்படி சொல்லிட்டு நிவின் கேக்குறாங்க. உடனேவும் காவேரி அமைதியா இருக்கிறாங்க. நிவின் அந்த குடத்தை தூக்கிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு இருந்தாங்க அம்முனா, எதுக்கு நீங்க இப்ப காவேரி அக்கா கிட்ட குடத்துல வாங்கி தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு கேக்குறாங்க. அவங்க தூக்கிட்டு வர மாட்டாங்களா அப்படின்னு. அவனையும் நிதின், இல்ல காவேரி தூக்கிட்டு மெத்துக்கு வரணுமே, நான் மெத்துக்கு வந்தேன், அதனால சரி நானே தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேக்குறாங்க. எனக்கு என்னமோ இது தப்பா தெரியுது, பழைய காதலை புதுப்பிக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா நிவினை பார்த்து கேக்குறாங்க. அதுவும் இல்லாம வேற ஏதோ கேட்டுச்சு, அக்காவை வெயிட் எல்லாம் தூக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா பேசுன மாதிரி இருந்துச்சு. என்ன என்ன அப்படி உங்களுக்குள்ள அன்னைக்கு வேற நீங்க ரெஸ்டாரண்ட்ல வேற மீட் பண்ணதை நான் பார்த்தேன், எனக்கு தெரியாம நிறைய டைம் ரெண்டு பேரும் மீட் பண்றீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து தப்பா பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டு காவேரி, யமுனா கொஞ்சம் நிறுத்துறியா, என்ன 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 இவ்வளவு கொச்சையா பேசிக்கிட்டு இருக்க, என்ன இவ்வளவு என் கேரக்டரை வந்து நீ சாகடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் ஒரு வார்த்தை பேசுனா பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அக்கா, இவர் உன்னை பாக்குற பார்வை எல்லாமே எனக்கு பிடிக்கலக்கா, இத நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கும் தெரியலக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிவின், யமுனா இதோட இத நிப்பாட்டு, நான் எதுக்காக காவேரி மேல அக்கறையா பேசுனேன்னு உனக்கு தெரியுமா, காவேரி வந்து கன்சீவா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. காவேரி அக்கா கன்சீவா இருக்காங்களா, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அன்னைக்கு நான் யதார்த்தமா அங்க ரோட்ல வச்சு காவேரிய பார்க்கும்போது மயக்கம் போட்டு விழுக போனா, அப்ப கேட்கும் போதுதான் கன்சீவா இருக்கதா சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணே அம்முனா, இத வந்து ஏன் வீட்டுல உள்ளவங்களுக்கு அக்கா சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாத்துக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க வந்து
அன்னைக்கு அக்ரிமெண்ட்ட காரணம் காட்டி 2 பேத்தையும் பிரிச்சு வச்சுட்டீங்க. ஆனா அந்த குழந்தை வந்து அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. இத கேட்டுட்டு யமுனா, "அக்கா என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம 2 பேத்தையும் தப்பா பேசிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சாரதா கேட்டுர்றாங்க. தண்ணி குடத்த தூக்கிட்டு போனவள இன்னும் காணோம்னு சொல்லி பார்க்க வந்தவங்க இவங்க பேசுனதெல்லாம் கேட்டுர்றாங்க. கேட்டுட்டு, "என்னடி? எதுக்கு இப்படி இவன்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சுட்ட?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவனும் அமைதியா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒண்ணு நிவின் சொல்றாங்க, "அன்னைக்கே சொன்னேன்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னு. யார் கேட்டா? 2 பேத்தையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லி நானும் சொன்னேன். யாரும் கேட்காம அவங்க 2 பேத்தையும் பேச விடாம பிரிச்சு வச்சுட்டீங்க. இப்ப அவங்க 2 பேரும் சேர்றதுக்கு தயக்கப்பட்டுட்டு நின்னுட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உடனே சாரதா, என் தலையில இடி விழுந்த மாரி இருக்குடி. நீ நீ கர்ப்பமா இருக்கிறது. எனக்கு சந்தோஷப்பட முடியல. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் உயிரோட இருக்கிறேன் பாரு. உங்க அப்பா போய் சேர்ந்துட்டாங்க. நானும் போய் சேர்ந்திருக்கணும். இதெல்லாம் பார்க்குற நிலைமை எனக்கு வந்துருச்சு பாரு. அன்னைக்கு என்ன சொன்னேன்? என்கிட்ட சத்தியம் பண்ண. எங்க 2 பேத்துக்கும் எந்த ரிலேஷனும் இல்ல. நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகுனோம் அப்படின்னு பேசுனேன். இன்னைக்கு என்ன எப்பிட்ரி இதெல்லாம்? அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. அத கேட்டு, "அம்மா, அன்னைக்கு இருந்த நிலைமையில என்னால உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியலம்மா. எது சொன்னாலும் நீங்க வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிதாம்மா இப்ப கூட நான் கன்சீவா இருக்கிறத நான் உங்ககிட்ட சொன்னா, கங்காக்கா கன்சீவா இருக்கும்போது சந்தோஷப்பட்ட மாரி நீங்க சந்தோஷப்படுவீங்களான்னு தெரியலம்மா. அதனால தான் சொல்லலம்மா." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "என்னடி? எதுக்குடி? அந்த பையன் எங்க போனான்? அவன் எங்க?" அப்படி சொல்லிட்டு விஜய் வீட்ட போய் பார்க்குறாங்க. விஜய் வீடு பூட்டி கிடக்கு. என்ன திடீர்னு காணாம போயிட்டான்? நான் இத்தன நாளா பொண்டாட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்ல இருந்தா, இப்ப எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் காவேரி வெண்ணிலாவோட ரிலேட்டிவ்ஸ தேடி போயிருக்காங்க. வந்துருவாங்க. கூடிய சீக்கிரம் வெண்ணிலாவ அவங்க வீட்ல உள்ளவங்க கூட சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டு என்ன கூட்டு போறேன்னு சொன்னாங்க அப்படி சொல்றாங்க. "ஓ! இதெல்லாம் பேசியிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. வெண்ணிலாவுக்கு சுயநினைவு வந்துருச்சுங்க. வெண்ணிலாவோட சொந்தக்காரங்கள தேடி தான் அவங்க போயிருக்காங்க. கூடிய சீக்கிரமா வெண்ணிலாவ அவங்க கூட அனுப்பி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க. ம் "ஏன்டி? உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கைய நினைச்சு ஏற்கனவே நான் பயந்துகிட்டு இருந்தேன். இப்ப வேற நீ கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு பயம் காட்டுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க சாரதா. இந்த நேரத்துல குமரனும் கங்காவும் கேட்டு காவேரி கர்ப்பமா இருக்கறத நினைச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஒன்னும், "காவேரி நீ கர்ப்பமா இருக்கியா? அன்னைக்கு வாந்திலாம் எடுத்த இதனால தானடி? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லடி." அப்படின்னு சொல்லிட்டு, "இது எனக்கு கூட தெரியாம போயிடுச்சு பாரு. உன் கூடயே இருந்து." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "இவ கன்சீவா இருக்கறதும் இங்க கொண்டாடுற மாதிரிதான் இருக்குதாங்கோ. எனக்கே இவ கன்சீவா இருக்கான்னு சொல்லிட்டு வயித்துல புளியெல்லாம் கரைக்குது. நீ வேற." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.